வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, எதிர்நீச்சல் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அறிவுக்கரசியிடம் சிக்கும் தர்ஷன், பார்க்கவி நிலை என்னாகும், எதிர்நீச்சல் சீரியல் தொடர்கிறது. வாங்க என்ன தகவல், இன்னைக்கான எபிசோடு என்ன நடக்க போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். கொடைக்கானலில் பார்கவின் அப்பா கடையில் பொருளை வாங்கிட்டு வந்து கொண்டிருக்கும்போது தூரத்தில் தர்ஷன் இருப்பதை பார்த்து விடுறாங்க. இதனால் பதறிப்போன அவர் வேக வேகமாக வீட்டுக்குள்ளே வந்து வீட்டின் கதவை சாத்திட்டு 2 நாளைக்கு வெளியில் போகக்கூடாது, வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், கதவு ஜன்னலை அனைத்துமே மூடி வைக்கிறாரு. உடனே பார்க்கனி என்ன ஆச்சுப்பா என கேட்க, இப்போதைக்கு எதையும் என்னால் சொல்ல முடியாது, அப்பா உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன் என்கிறாங்க. இதையடுத்து எபிசோடில் குணசேகரன் பந்தல் கால் நடுவதற்காக ஏற்பாடுகளை செய்கிறான். இந்த விஷயத்தை வீட்டில் இருக்கும் பெண்களிடம் சொல்கிறான். நாளைக்கு பந்தக்கால் நடப்போகிறோம், வீட்டுக்கு சொந்தக்காரங்க வருவாங்க, அவங்களெல்லாம் கவனித்து கொள்ள வேணும்னு சொல்கிறாங்க. நந்தினி தர்ஷன் கிடைத்து விட்டானா கேட்க, அவன் வீட்டில் இருந்தாலும் இல்லை என்றாலும் பந்தல் கால் நட்டு இன்னும் 10 நாளில் கல்யாணம் நடக்கும் என்கிறாங்க. இதையடுத்து பந்தல் கால் நடுவதற்கு வீட்டிற்கு வரும் சொந்தங்கள் தர்ஷன் எங்கேன்னு கேட்க, கதிர் கோவப்பட்டு குணசேகரன் தர்ஷன் வீட்டில் இல்லை என்று சொல்ல பந்தல் கால் நடப்படுகிறது. அறிவுக்கரசி மற்றும் முல்லை இருவருக்குமே காரில் தர்ஷனை தேடி கொண்டு போகும்போது அப்போது முல்லைக்கு சுரேஷ் என்பவருடன் இருந்த ஃபோன் வருது. அதில் பார்கவி அவரது அப்பாவை கொடைக்கானலில் விட்டதாக சொல்கிறாங்க. இதை கேட்ட அறிவுக்கரசி கொடைக்கானலில் ஒவ்வொரு வீடாக சென்று ஆட்களை விட்டு தேடுறான். பார்கவி அவளுடைய அப்பாவும் கிடைத்தால் அந்த இடத்திலே கதையை முடித்து விடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது முல்லை எந்த நல்ல விஷயத்தை செய்வதற்கு பலி கொடுப்பது தான் மரபா, இந்த கல்யாணத்தும் பலி கொடுத்து ஆரம்பிக்கலாமா என்கிறாங்க. அதே நேரம் தர்ஷன் அறையில் தண்ணீர் இல்லாத அவங்க பார்கவி இருக்கும் வீட்டிற்கு அந்த கதவை தட்டுறாங்க. கதவை யார் தட்டுறாங்க என் பயத்தில் இருக்கும் பார்கவி அப்பா கதவை திறக்காமல் இருக்காங்க. கதவை கட்டி பார்த்தோமே தர்ஷன் திரும்பி சென்று வரான். ஆனால் தர்ஷனை பார்த்த பார்கவி அப்பா பயப்படுறாங்க. இதையடுத்து இன்றைய எபிசோடில் ப்ரோமோ வெளியாகியிருக்கு. அதில் சில ரவுடிகள் பார்கவி இருக்கும் வீட்டினை கதவை கட்டி பார்கவினை போட்டோவை கட்டி, இந்த பெண்ணை நீங்கள் எங்கேயாவது பார்க்குறீங்களா, இதை பார்த்து பயந்து போன பார்கவி அப்பா இல்லைன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. இதை தொடர்ந்து வீட்டுக்கு வரும் அப்பா பார்கவிடம் உன்னை மலை போல நம்பி மீண்டும் என்னை ஏமாற்றி விட்டு அந்த பையன் அடுத்த வீட்டில் தங்க வைத்திருக்க, அப்போது ரவுடி உன் போட்டாவை காட்டி தர்றாங்க. இதுக்கு மேலே தான் என்ன செய்வதுன்னு தர்ஷனை இங்கே வர வச்சு கோபத்தில் கத்துறாங்க. அவங்க ரவுடி தர்ஷன் சென்று விசாரிக்கும் போது அந்த போட்டாவை அறிவுக்கரசி அனுப்பி, இவங்க தான் நீங்கள் தேடும் பையனா என்று போட்டாவை அனுப்பி அறிவுக்கரசன் கொடைக்கானலுக்கு சொல்கிறாங்க. இதையடுத்து என்ன நடக்க போகுதுன்னு இன்றைக்கான எபிசோடில் தான் பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.